ஹாய், ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறையா சப்போர்ட்டு பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஹெல்ப்ஃபுல்லாக அப்படி சொல்ல தெரியாது, அப்படி இல்லை. என்னை இன்னும் கொஞ்சம் இது பண்ணுது. நான் மோட்டிவேட் பண்ணுது, இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுது. இன்னும் நம்ம ஏதோ கொஞ்சம் பண்ணணும் அப்படி சொல்லியிருப்பேன். அப்படி விடணும்னு ஒன் சைடில் இருக்குது. ஓகே, பண்ணணும் அப்படி ஒரு சைடில் இருக்குது. புரியல என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு தெரியல. எல்லாரும் லைக் பண்ணுறீங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ். எனக்கு கெஞ்சி வைக்காதீங்க, நான் பாவம். அப்புறம் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரிஞ்சில்லை. பின்ன கூட தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஐ லவ் யூ. இந்த கை இன்னும் சரியாகலை, இல்லை அப்படி தான் இருக்குது. நான் இப்படி கூட இவ்வளோ தான் பண்ண முடியுது, இது பண்ண முடியல. இந்த கையில் கேமராவில் பிடிக்க முடியாது, இது மொபைல் பிடிக்க முடியாது. அதெல்லாம் இந்த கையில் ஜாஸ்தி ஆக்ஷன் எல்லாம் பண்ண முடியாது. இந்த கை கொஞ்சம் சரியான உடனே இந்த கை இதாகிடுச்சு. பின்னும் கூட இப்போ இந்த கையில் தான் சாப்பிட்டுட்டு இருக்குது. தண்ணி வாட்டர் பாட்டில் எடுக்கிறது எல்லாம் வெயிட் எடுக்கக்கூடிய இந்த கை கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. பார்த்துக்கலாம் என்ன நடக்குது. உயிர் போகலை இல்லை, அது போனாலே கவலை இல்லை. அது எப்போ போகுதுன்னா அதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கேன் நான். எப்போ இன்றைக்கி தூங்கினா காலையில் போயிடணும், அப்படி ஒவ்வொரு ராத்திரியும் அப்படி தான் நான் நினைக்கும். காலையில் நான் இருக்கக்கூடாது இவ்வளோ அப்படி தான் இருக்கும். நிறையா பிரச்சனைகள், நிறையா சரீர ரீதியும் மன ரீதியும் எல்லாம் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம் இல்லாத மனுஷங்க யாரும் இருக்கா? பைசாக்கு இருக்கிறவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது, பைசா இல்லாதவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளங்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் கூட சும்மா வந்தாக்க சொல்லலாம். சத்தியமாக இந்த அப்படிப்பட்ட படைக்கப்பட்ட லோகம் இது இல்லை. அதுதான் நான் படிக்குது, அதுதான் நான் கேட்குது, அதுதான் நான் வாசிக்குது, அதுதான் எல்லாருக்கும் நான் பீச்சு கொடுக்குது. ஆனால் எனக்குன்னு வரும்போது ரொம்ப வலிக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ரொம்ப ஆசை, சின்ன ஆசை கூட அது பெருசாகி ஒரு கொலையில் போய் முடிஞ்சிடும், இல்லை டிப்ரெஷனில் முடிஞ்சிடும், இல்லை சூசைடில் முடிஞ்சிடும், தற்கொலையில் முடிஞ்சிடும், சாகி போயிடுவோம் நம்ம. அதில் கொண்டு போய் விட்டுடும் மனசு. அதனால் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. இது மேலேயும் ஆசைப்பட வேண்டாம். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க. இருக்கிறத விட்டு தேவையில்லாத நினச்சி இருக்கிற சந்தோஷத்தை எழுதறாதீங்க. என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இன்னும் எனக்கு எல்லா வசதிகளும் இருந்தும் நிறைய ப்ராப்ளங்களும் கூடிய இருக்குது. வசதி இருக்கிறவங்க தான் இல்லாதவங்களுக்கு, இருக்கிறவங்களுக்கும் அப்படி இல்லை. பிரச்சனை ஒன்று தானே, வலிங்கிறது ஒன்று தானே. உனக்கு ஒழிச்சாலும் வலிக்கும், எனக்கு ஒழிச்சாலும் வலிக்கும், அது ஒன்று தானே. லோகத்தில் அது நிறைய இருக்குது. நிறைய பேர் எனக்கு ஒன்றும் இல்லைன்னா அப்படி இருக்கு, நான் இப்படி இருக்கோம் அப்படி இப்படி சொல்லும். அதெல்லாம் சும்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உலகத்தில் மனுஷங்களை நம்பாதீங்க. உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குதோ அந்த கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பகவானை நீங்களும் மாத்திரம்தான், நீங்கள் மாத்திரம்தான் எனக்கு அப்படி சொல்லி ஒன் மைண்டில் இருங்க. மைண்ட் அங்கே இங்கே எல்லாம் கடவுள் டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க. மைண்டுக்குள்ளே போட்டு இது பண்ணிக்காதீங்க.
லார்ட் சிவான்னு நினச்சா சிவா கூட இருங்க, கிருஷ்ணா நினச்சா கிருஷ்ணா கூட இருங்க. மொத்தம் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அவங்கள யார் கும்பிட்டாலும் ஒருத்தர் பண்ணிங்கன்னா ஒருத்தர் கூட இருங்க. அங்கே ஒரு நாளைக்கு போகிறது, இங்கே ஒரு நாளைக்கு போகிறது, சனிக்கிழமை ஒரு கோயில், வெள்ளிக்கிழமை ஒரு கோயில், ஞாயிற்றுக்கிழமை ஒரு கோயில், அப்படி ஒரு கோயில். அப்படிலாம் வேண்டவே வேண்டாம். அப்படிலாம் யாரும் இந்த உலகத்தில் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை. அவங்களுக்கு பூசை கொடுக்கணும், 3 வேளை தலைக்கு படைக்கணும், நெய்வேதி பண்ணணும், ருத்ர மந்திரம் சொல்லணும். முதல்ல சிவபெருமான இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு ருத்ர மந்திரம் சொல்லணும். ருத்ரன் அவர் சிவா. அது எப்படி இருக்கும் தெரியுமா? சூப்பராக இருக்கும். ருத்ர மந்திரம் சூப்பராக இருக்கும். எனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னா சிவா கோயிலுக்கு தான் போவேன். எனக்கும் ஃபுல்லாக ருத்ர மந்திரம் எனக்கு தெரியாது, சீக்கிரம் கற்றுக்கணும். அது ஒன்று படித்தா போதும், தாண்டவம் ஆடுவார். நம்ம இங்கே படிக்க 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 கைலாயத்தில் நர்த்தனம் ஆடுவார் சிவபெருமான். அவ்வளோ இஷ்டம் அவருக்கு. ருத்ர மந்திரம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு பிறந்தது ருத்ரகுலம், ருத்ரகுலம், ருத்ரகோத்திரம் எல்லாமே அதுதான். பியூர் வைஷ்ணவர் அவர். ஆனால் அது நாயனமாயர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஐ டோன்ட் கேர். வேதம் படிக்காதவங்க அதெல்லாம் ஏற்றுக்காதில்ல. வேதம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அதை பற்றிய விஷயங்கள் தெரியும். ஹாப்பியாக இருங்க. என்ன இன்றைக்கி இருக்குதோ இந்த டே மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அதை விட்டுடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த டே எனக்கானது, டிசிஷன் நான் எடுக்கிறேன். நான் கோயிலுக்கு இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறேன்னா ஜெபம் பண்ணுறேன், குளிக்கிறேன், பூஜை பண்ணுறேன், ஜெபம் பண்ணணும், அப்புறம் ஃபுட்டு உண்டாக்கணும், சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு புக்கு படிக்கணும், பகவத்கீதா, பாகவதம் இந்த மாதிரி புக்ஸ் எதாவது படிக்கணும், அப்புறம் டெம்பிளுக்கு போகணும். அந்த மாதிரி நான் டிசைட் நான் தானே பண்ணுறேன். இல்லை நான் சினிமாவுக்கு போவேன், அங்கே கிளப்புக்கு போவேன், அங்கே இதுக்கு போவேன், பப்புக்கு போவேன், அதுக்கு போவேன், இதுக்கு போவேன். நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். நல்லதாக டிசைட் பண்ணால் நம்ம நல்லா இருப்போம். கெட்ட வழியில் போனால் கெட்டதாக தான் இருக்கும். நம்ம நம்மளுக்கு கை கால் பகவான் எதுக்கு கொடுத்துருக்குது? நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு, நல்ல விஷயங்கள் கேட்குறதுக்கு, நல்ல விஷயங்கள் பார்க்குறதுக்கு, நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு தான். ஆனால் நம்ம தான் தப்பாக வாழ்கிறோம். தப்பு நம்மக்கிட்ட தானே இருக்குது. அது எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் திருத்திக்கோங்க. தப்பாக நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் திருத்திக்கோங்க. பெண் குழந்தைங்கள்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ரொம்ப காலம் கெட்டு போயிருக்கு. அது தமிழ்நாடு சொல்லவே வேண்டாம்ப்பா, அப்படி இருக்குது. பயம் இருக்குது, அவ்வளோ பயம் இருக்குது. மொபைல் எடுத்தாலே ஒன்று ஒன்றா அப்படி பார்க்க மனசெல்லாம் வலிக்குது. அவ்வளோ இருக்குது. எல்லாம் தயவு செஞ்சு விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் ஆதரிங்க. நல்லது கண்டிப்பாக பெண்களுக்கு, ஆக்சுவலி பெண்களுக்கு நல்லது பண்ணுவார். எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. கடவுளாக பார்த்து அவர் அனுப்பிச்சி வச்சுருக்காரு. இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபினிஷ், அவ்வளோதான், நம்மளை விற்றுருவாங்க. இந்த ஆட்சி அப்படி தான் இருக்குது. எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வீடியோ பார்த்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, சப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸு, பண்ணாதவங்களுக்கும் தேங்க்ஸு. எல்லாருக்கும் சும்மா பார்த்தவங்களுக்கு கூட நன்றி 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 நன்றி. அதை தவிர என் மனசார நான் பைசாக்காக அதெல்லாம் நான் பண்ண இல்லை, சத்தியம். கோடியாக சம்பாதிக்கிறவங்க கூட அதெல்லாம் யூஸ் பண்ணாமலே போயிடுறான். இது சம்பாரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது எத்தனை வருஷம் யூஸ் பண்ணி உழைக்கணும், எத்தனை வருஷம் எஃபர்ட் போடணும், எவ்வளோ இது பண்ண, அது எவ்வளோ வேலை இருக்குதாம்மா அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் மைண்டில் வச்சுக்கிறதே இல்லை. அதை பற்றி ஐ டோன்ட் கேர். தேவையில்லை. அது வருது வரல தேவையில்லாதது, நமக்கு அது தேவையில்லை. நமக்கு கடவுள் கொடுத்தா என்ன இருக்குதோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்கலாம். அதுதான் என்னோடய மைண்டு. பைசாக்காக சத்தியம் நான் பண்ண இல்லை, என் மன திருப்திக்காக நான் பண்ணது. உங்களை ஹாப்பின்னா நான் ஹாப்பி. ஓகே, சின்ன ஒரு சந்தோஷம். நான் எப்போ நான் விடுவேணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக அப்போ விட்டுடுவேன். இது கண்டினியூட்டெல்லாம் கிடையாது. கொஞ்சம் காலம் எனக்கு மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா
ஃபினிஷ் பண்ணிக்குவேன், அவ்வளோதான். லாக் பண்ணிவிடுவேன். எப்போ நினச்சாலும் பண்ணிவிடுவேன். வேணான்னு தோணிடுச்சுன்னா வேண்டாம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பகவான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. இது தப்பு, நான் பண்ணுறது எல்லாமே தப்பு. அதனால தான் நிறைய விஷயங்கள் எனக்கு தப்பாக நடக்குது. திரும்ப திரும்ப நான் இது பண்ணிகிட்டே இருக்கு. கிருஷ்ணா, சாரி. ஓகே, எனிவே தேங்க்யூ. குட் நைட். லேட் நைட்டில் தான் சொல்கிறேன். குட் நைட். நீங்களே தூங்கிட்டு இருக்கோம். நாளைக்கு வீடியோ பார்க்கும்போது பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சும்மா என்னை வீடியோ பார்த்துறவங்களுக்கு கூட நன்றி சொல்கிறேன், பார்க்காதவங்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. மனமார்ந்த மனசார்ந்த மனம் தமிழ் என்ன, மனமார்ந்த நமஸ்காரங்கள். நமஸ்காரம். கை இது வலிக்குது, இவ்வளோ தான் கொண்டு வர முடியும். ஆக்சுவலாக கூட பண்ண முடியும். வீடியோவில் பார்த்தீங்களா, இவ்வளோ தான் வைக்க முடியும், இப்படி தான் பண்ண முடியும். இவ்வளோ தான் பண்ண முடியும். இப்படி தான் வீடியோலாம் பார்ப்பீங்கள்ல, இந்த கை இன்னும் ஆக்ஷன் வரல. இப்படி பண்ணுறதெல்லாம் நிறையா ஆக்ஷன் அதெல்லாம் வரமாட்டேங்குது. பாருங்கள், கை ரெண்டு இருக்கா, இவ்வளோ தான் இருக்குது, ஃபுல்லாக திறமை இல்லை, அப்படி இருக்குது. இந்த கையில் கேமரா பிடிக்க முடியாது, இந்த கையில் வீடியோ பிடிக்க முடியாது, வலிக்குது. சரி, தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. நிறைய இப்போ லைக் போடுறீங்க, நன்றி 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 நன்றி. இவ்வளோ சொன்னாலும் பத்தாது, எவ்வளோ வீடியோங்களுக்கு வருது. அதெல்லாம் விட்டுட்டு என் வீடியோக்கும் போடுறீங்கல்ல, அதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. எல்லா வீடியோக்கும் போடுங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க இது யாரும் நான் தப்பு சொல்ல விரும்பலை. அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க பண்ணுறாங்க. எனக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நான் பண்ணுறேன். அவங்கவுங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அது மாதிரி அவங்க பண்ணுறாங்க. யாரையும் தப்பு சொல்ல முடியாதில்ல. பிடிச்சா பார்க்கணும், நம்மளுக்கு பிடிக்கலையா நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். அது போய் குறை சொல்லிவிட்டு அது சொல்லிவிட்டு இது சொல்லிவிட்டு அவங்க மனசு ஏன் காயப்படுத்தணும்? இந்த உலகத்தில் எப்போ இந்த உலகம் அழியுமே தெரியாது. இந்த உலகம் நம்ம எத்தனை நாள் நம்ம எவ்வளோ நாள் இருக்கோம் நமக்கு தெரியாது. இது வரைக்கும் இருக்கிறதா ஹாப்பியாக இருந்துட்டு போவோம், எல்லாருமே சந்தோஷப்படுத்துவோம், நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஹரே கிருஷ்ணா. குட் நைட். ராதே ராதே. ஷாம் மிலாத்தி. பாய்.